ஓம் சாந்தி. பிரம்மபாபாவின் சிறப்பு அம்சங்கள். தலைப்பு: தேகம் மற்றும் தேக சம்பந்தங்களிலிருந்து சதா அப்பாற்பட்ட நஷ்டமோகா நிலை. உலகிய லௌகிக்க உறவினர்களுடன் இருந்து வந்த போதிலும் மனதில் ஒருபோதும் இவர்களுடன் எனக்கு லௌகீக உறவு இருக்கிறது என்ற சங்கல்பம் வரக்கூடாது. லௌகீக சம்பந்தம் நிமித்தம் மட்டுமே. ஆனால் நினைவில் அலௌகிக மற்றும் பரலௌகிக்க சம்பந்தமும் இருத்தல் வேண்டும். சதா கமல் தாமரை, அதாவது தாமரை ஆசனத்தில் விற்றிருக்க வேண்டும். ஒருபொழுதும் விகாரம் என்கிற நீர் மற்றும் அசுத்தத்தின் துளியை தொடக்கூடாது. இது என் தேக சம்பந்தம் அல்ல, சேவைக்கான சம்பந்தமாகும். இல்லறத்தில் சம்பந்தம் காரணமாக இருந்து வரவில்லை, ஆனால் சேவைக்காக இருந்து வருகிறோம். இந்த நினைவின் மூலம் பற்றற்றும் விடுபட்டும் இருங்கள். ஒரு பாபாவை தவிர வேறொருவரும் இல்லை. சதா இந்த ஸ்மிருதி நினைவு மூலம் நஷ்டமோகா மற்றும் விடுபட்டு இருங்கள். பாபாதான் உலகம். உலகம் என்றால் மக்கள் மற்றும் பொருட்கள், இவை இரண்டும் தான் முக்கியம். எனவே பாபாதான் உலகம் என்று இருக்கும்போது சர்வ சம்பந்தமும் பாபாவுடன் இருக்கிறது மற்றும் சர்வ பிராப்திகளும் பாபாவிடமிருந்து கிடைத்துவிட்டது. எப்பொழுது எல்லாம் கிடைத்து விட்டதோ புத்தி வேறு ஒன்றின் மீதும் செல்ல முடியாது. இல்லறத்தில் இருந்து வந்தாலும் எப்பொழுதும் தேக சம்பந்தங்களில் துறவரத்தில் இருக்க வேண்டும். நான் ஆண், இவள் பெண், இவள் என் மனைவி என்ற தேக உணர்வு கனவில் கூட வரக்கூடாது. ஆத்மா சகோதர சகோதரனாகும், கணவன் மனைவி அல்ல. இந்த சம்பந்தம் சேவைக்காக நிமித்தமாய் உள்ளது. மற்றபடி இணைந்த வடிவம் நீங்கள் மற்றும் பாபாதான். குடும்பத்தில் சேவைக்காக எந்த மாதிரி பாகம் நடித்தாலும் ட்ரஸ்டியாக இருந்தால் சதா பற்றற்று நஷ்டமோக ஆகிவிடுவீர்கள். எப்படி சரீரத்தின் ஆடையை கழற்ற வேண்டுமென்றால் சகஜமாக கழற்றி விடுகிறீர்களோ, அவ்வாறே இந்த சரீரம் என்கிற ஆடையை எளிதாக கழற்ற, அதாவது பழைய சம்ஸ்காரங்களை விட்டுவிடுவதற்கான அபியாசம் செய்யுங்கள். ஆனால் ஒருவேளை இந்த ஆடை, அதாவது சரீரம் ஏதாவது ஒரு பாகத்தில் இறுக்கமாக இருந்தால் ஆடையை கழற்றுவதற்கு கடினமாக இருக்கும். ஆகவே எல்லா சம்ஸ்காரங்களிலிருந்தும் விலகி, அதாவது விடுபட்டு வெற்றி கண்டு விட்டேனா என்று சோதனை செய்ய வேண்டும். தேக உணர்வுகளுடன் இருந்தாலும் லௌகீகத்தில், அதாவது இல்லறத்தில் அலௌகீக ஆன்மீக ஸ்மிருதி நினைவிருக்க வேண்டும். எப்பொழுதும் இவர்கள் அனைவரும் கூட பிரம்ம பாபாவின் குழந்தைகள், நமக்கு பின் வரக்கூடிய வம்சாவளிகள் என்று புரிந்து கொள்ள வேண்டும். ஏனெனில் பிரம்மாதான் படைப்பவர். எனவே பக்தர்கள், ஞானி மற்றும் அஞ்ஞானிகள் எல்லோரும் அவருடைய வம்சம்தான். ஒவ்வொரு சம்பந்தத்தையும் இவ்வாறு லௌகீகத்தில் இருந்து அலௌகீகமாக மாறி விட்டீர்கள் என்றால் பற்றற்றவர்களாகவும் நஷ்டமோகா நிலையிலும் வந்து விடுவீர்கள். முதலில் இப்படி உள்ளுக்குள்ளே சிந்தனை செய்தால் நஷ்டமோகா நிலையை அடைய முடியும். ஓம் சாந்தி.